சொல்லுங்கண்ணா. இப்ப வந்துட்டு ஓகே, ஹைர். இன்னும் வரல அப்படியா? வந்துட்டு ஸ்க்ரீன் வந்துட்டு நல்லா. இந்த இதுல கடைசியா நாங்க என்ன பார்த்தேன் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். மத்துடன் தொடர்புடைய பகுதி பார்த்தது. விலங்கல்ல. மத்துடன் தொடர்புடைய பகுதி. மதுரையின் தொடர்பான பகுதி அதுல கடைசியா எதுல நிப்பாட்டியும் பாப்போம். மத்தினுடைய வகைகளா எதுல நிப்பாட்டியும் சொல்லுங்க பாப்போம். மத்துடைய தான் இது வகைகள்ல நீட்டான இப்ப இது நீட்டுவதான சுக்குன் செய்யப்பட்ட யாக்கு யா இல்லாட்டி வா வரும்போது அதுக்கு முன்ன எழுத்து ம். ம், நா- 2 இல்லாட்டி 3 செகண்ட் நீட்டுவதானு ஆ. அது நீங்க வரைக்கும் பார்த்த பார்த்துருக்கேன். உதாரணம் என்ன? உதாரணம் லில் முத்தகீன் ஆ. நீங்க தேடி பார்த்தா. யுன்ஃபிகூன் யுன்ஃபிகூன். குட், மாஷா அல்லாஹ். நல்லா நீங்க தேடி பார்த்தது தானே. நல்லா நல்லா. அதை தேடி பார்த்து. நஸ்தாயினை பத்தி நான் பேசினேன் அப்படியா? ஐயா, நஸ்தாயின். நான் தான் கேட்டேன். நல்லா, ஓகே. நான் உங்கள்கிட்ட தேடினதை கேட்டேன். சாரி, நாங்க கிளாஸ்ல பார்த்ததை கேட்டேன். நீங்க தேடி பார்த்து வந்துக்கிறீங்க. அப்ப அது உங்களுக்கு நான் மிச்சம் கேள்வி கேட்க தேவையில்லை. நீங்க உங்களுக்கு நினைச்சு டவுட் இல்லையா இல்லையே? டவுட் இல்லை. இப்ப உங்க உள்ள சில குரான்ல இப்ப யூக்கினுண்ட வாக்கு மேல சுக்குன் வைக்காமையே மீக்குது, அது ஆ, எப்படி ஹா, ஹா, இது? ஹா, ஹா, ஹா. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இங்க உள்ள குருவான் இல்ல பிரதர், அதான் இப்ப அதான் சுப்ன குருவான். இங்க உள்ளாண்டாக்கா இங்க யுஏஇ அப்படி எஸ் அரபிக்ல எஸ் எஸ். அரப் இருக்கிறது. கண்ட்ரீஸ்ல இருக்கிற, மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற குருவானுக்கு அது இருக்காது. ஸ்ரீலங்கால, பாகிஸ்தான், ஆஹ் பங்களாதேஷ்ல இருக்கிற குருவான்ல அப்படி ஒன்று, இந்தியால இருக்கிறது அப்படி இருக்கும், சுக்குனிக்கும். அதுதான் சொன்னா அதுதான். அதான் சரியான குருவான். அந்த எது? அடிப்படையில் இல்லாத குருவான் தான் சரியான குருவான். அதை பத்தி நான் இன்ஷால்லா டீப்பா பின்னாடி பார்ப்போம். இப்ப நீங்க அதை விரட்ட தேவையில்ல. உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கொண்டா ம். சரி. அந்த குர்ஆனை வச்சு நீங்க இப்ப ம். அதுலயா ஓதி பிராக்டிஸ் பண்ண பட்டி பழகிக்கிறீங்க எப்படி? இல்ல, இந்தியா நம்மட இதுதான் பார்க்கவேனா? பலவிக்கிறேன். இப்ப சரி. இங்க பள்ளியில போனா இந்த குரானை கேட்பேன். நான் அந்த குரான் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். அப்ப அதுல எனக்கு டவுட் இருந்தது, அப்ப கேட்கணும்னு சொல்லி தான் நான் ஆ, இது இருந்தேன். நீங்க ஒரு வேலை இப்ப செய்யுங்க. நான் நீங்க ரெண்டே வச்சு பார்த்தேன். அப்ப அதுல சுக்குன் நீங்க வச்சு இப்போ இங்க சுக்குன் நீங்க வச்சு. உங்களுக்கு ஸ்ரீலங்கன் குர்ஆன்ல பிராக்டிஸ் இருந்தா அதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆனா ஒரு வேலை செய்யுங்க. ம். கட்டாயம் அந்த மதீனத்து முஸ்ஹப்ன்னு சொல்ற, அதுக்கு பேர் மதீனா முஸ்ஹப்னு சொல்றதா? அந்த நீங்க ஆ. சுக்குன் இல்லாத குர்ஆன் நினைக்கிறேன், அதுக்கு சொல்ல மதீனத்து முஸ்ஹப், அதாவது மக்கா மதீனா ஹரம் ஷரீஃப்ல குர்ஆன் தான் அது. அந்த குர்ஆன்லயே ம். உங்களோட ஃப்ளூவன்லி ப்ராக்டிஸை நீங்க ஃபாலோ பண்ண பாருங்க. ஏழுமெண்டல் அது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் ஓ. ஆகிக்கும் இன்ஷா அல்லாஹ் இன் ஃபியூச்சர்ல. ஓகே ஓகே. இப்போதைக்கு அவசரம் இல்லை. நீ கேட்டதுக்காக வேண்டி நான் ஒரு அப்டேட் ஒன்று தரதில்லை. சரி, ஓகே. ம். ம். அப்போ நாங்கள் இதுக்கு பின்னாடி நான் பார்த்த ஒரு தலைப்பு உண்டு. இது நிறுத்தி ஓதும் இடத்துல நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள் என்ற தலைப்பை நாங்கள் பார்த்துட்டோம். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் இப்போ நஸ்தீனை பற்றி எனக்கு வழங்கப்படுத்தீங்க. சரி, இப்போ நாங்கள் அதுக்கு பின்னால் இன்னொரு ம். விஷயத்துக்கு வருவோம். இன்னொரு முக்கியமான கேன்செப்ட் மட்டும் கேட்குது. எப்படி நாங்கள் இப்போ சரளமாக ஓதணும், அப்போ தான் எங்களுக்கு ஓதலில் இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த ஓ. சரளமாக ஓதுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் எங்களுக்கு ஓதுறதுல இன்ட்ரெஸ்ட் வரும். எங்களால் சரியா நிதானமா ஓதுற ட்ரெக்குக்கு போகலும் ஆகும். இது அடுத்த முக்கியமான கான்செப்ட். எப்படி நாங்கள் சரளமாக ஓதுறது, குர்ஆனை பார்த்து ஃப்ளோ ட்ரெக்ல இடையே ஸ்ட்ரக் ஆகாம திக்காம முட்டாம மோதாம நாங்கள் ஓதணும். சரிப்பெற ம். ரெண்டாவது விஷயம், எழுத்துற உச்சரிப்பும் அதுக்கு போற வர விஷயம். முதலாவது எங்கிட்ட ஒரு ஃப்ளோ ட்ரெக் ஒண்டிக்கணும். அப்போ எங்களுக்கு ஓதுறதுல இன்ட்ரெஸ்ட் வரும். அதை நாங்கள் ஓத ஓத விருதி பெற்றுருவோம். என்னடா இது போல திக்கிறோம் போல முட்டுறோம் மோதுறோம், ஒழுங்கா ஓதுது இல்லை, ஸ்ட்ரக் ஆகி கொண்டு தான் நிற்கிறோம், மூச்சு மூச்சு விட்டு விட்டு மூச்சு வாங்குறோம், ஒழுங்கா ஓது படுது இல்லை என்ற ஒரு ஒரு அதனால எல்லாருக்கும் அந்த டென்ஷன் ஒன்று வாருது. அப்படி வராமல் வைக்கணும் மாட்டேன், எங்களுக்கு அந்த ஃப்ளோ ட்ரெக் தேவைப்படும். சரி, அதான் நாங்கள் இங்கே சொல்ல ஓகே. வர முக்கியமான விஷயம். சரி, எப்படி அல்லது என்ன அமைப்பில் எங்களுக்கு குறைவான அந்த ட்ரெக்ல ஓத இயலும் அப்படி என்று கேட்டால், எங்கட கண்ணும் எங்கட வாயும் ஓதல்ல முக்கியமாக தொடர்புபடுற இடங்கள். ரைட், இது முக்கியமான ம். விஷயம். எதெல்லாம் தொடர்படும்? எங்கட வாயும் கண்ணும் வாயும். எங்கட கண்ணும். கண்ணும். இது ரெண்டுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருக்குது.
அந்த கனெக்ஷன் சரியா வந்துச்சுதுன்னு சொன்னா மட்டும்தான் எங்களோட ஓதல் சரியான ட்ரெக்ல வரும். அதான் நாங்கள் கண்டிப்பாக பார்க்க போறோம். ஓகே. ரைட். கொஞ்சம் நீங்க பாருங்க. சரி, இதுல முதலாவது இப்ப இப்ப இது நாங்க இப்படி சொல்லுவோம், அதாவது கண்ணாலையும் நாங்க ஓதணும் வாயாலையும் ஓதணும் என்று சொல்லுவோம் அந்த கான்செப்ட்ல. இப்ப நான் கேட்கிறேன், கண்ணால ஓதுறதுங்கிறது உங்களுக்கு விளங்குதா என்னன்னு சொல்லி பாப்போமே. கண்ணால ஓதுறேன்னா கண்ணால இப்ப ஓதுறது அது எப்படி கண்ணால அஹ், ஓதுறது? இப்ப நான் சில நிறைய இல்ல எழுத்து விஷயங்களை பார்க்க. குர்ஆன் விடுங்களே, இப்ப நாங்க நிறைய விஷயங்களை நான் வாயால ஒன்றும் வாசிக்க மாட்டோமே, கண்ணால தான் நல்லா ரீட் பண்றோம். ம். உதாரணத்துக்கு போனுக்கு வர ம். மெசேஜ், வாட்ஸ்அப்புக்கு வர மெசேஜ் எங்க சி நான் வாயால ஓண்டா உச்சரிச்சு ரீட் பண்றா? இல்ல, இல்ல, என்ன செய்யறோம்? கண்ணாலே விளங்கிக்கிறோம் கண்ணாலே எழுதி நாங்க ரீட் பார்த்து. பண்றோம். கண்ணால இருந்து ம். விளங்குறத நான் கண்ணால ரீட் பண்றேன்னு சொல்றோம். கண்ணால நாங்க விளங்கி கொள்றோம். ம். ஆ, இதான் மெசேஜ், இதனால தான் கோல் எடுக்கிறார். அப்ப எங்கட மறைமுகமா என்ன செய்யுது? எங்கட மைண்ட் எங்கட கண் பார்வை கூட ரீட் பண்ணுது. குர்ஆன்லயும் அந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படும். எப்ப எங்கட கண் பார்வையோட ரீடிங் மெத்தட் சரியான ட்ரிக்ல வருதோ, அப்போ எங்கட வாய் அதை சரியான முறையில பிராக்டிஸ் பண்ணும். இடையில திக்காது, முட்டாது, மோதாது. இது நாங்க இப்படி சொல்லுவோம், ம். ஒரு மனுஷனுக்கு எப்படி நிழல் பின்தொடருமோ அதே போலதான் எங்கட கண்ணால ஓதுறத எங்கட வாய் ஃபாலோ பண்ணி கொண்டு போகும். ம். அது ரெண்டுக்கும் இடையில அப்படியான ஒரு தொடர்பு கொண்டு இருக்குது. வாயாலையும் கண்ணாலையும் மோதிரத்துக்கு இடையில அத்தகைய ஒரு தொடர்பு கொண்டு இருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நான் இப்படி ஒரு ஃப்ளோ காட்டினா ஒரு வசனம் ஒன்றை கண் பாக்குது அப்படி என்றால் அது தொடர்ந்து வாயும் பார்க்கணும், வாயும் உச்சரிச்சு கொண்டே போகணும். வாய் பார்க்கறதுல வாய் உச்சரிச்சு கொண்டு போகணும். ம். கண் பார்க்கணும், வாய் உச்சரிச்சு கொண்டு போகணும். வாய் உச்சரிக்கணும். ம். சரி, இப்ப நான் இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று காட்டுறேன் பாருங்க, எப்படி அந்த ட்ரெக் போகணும்னு சொல்லி. இப்ப இந்த வசனத்தை பாருங்க. ஈயாக்க என்றதை நீங்க பாக்குறீங்க அப்படி என்றால் கேண்டு வாரத்துக்கு முன்னுக்கே உங்களோட வாய் என்ன செய்யணும்? ஈய உச்சரிக்க ஆரம்பிச்சிடணும். ம். ஈயா கேல கேய பாக்குற நேரம் ஈ என்ன செய்யும்? உங்களோட வாய் உச்சரிக்க ஆரம்பிக்கும். நீங்க கேண்டு இடத்துக்கு வரப்போகல, உச்சரிச்சு கொண்டு கேண்டு வரப்போகல, கண்ணெங்க வைக்கணும்? நஅபுதுவ பார்த்து கொண்டிக்கணும், போகணும், க்ளோ பண்ணணும். ம். திருப்பி ம். நஅபுது கொண்டு உச்சரிச்சு கொண்டு வரப்போகல, பூ தூவாக கொள்ள வேவ எங்களோட கண் பார்க்கணும். இந்த ரெண்டுக்கும் இடையில நெருக்கமான ஒரு கனெக்ஷன் ஃபாலோ ட்ரெக்கிங் பக்கத்து பக்கத்திலே போகணும். சரியா? இது ரெண்டும் ம். மிக முக்கியமான ஒரு கனெக்ஷன். இதை நாங்க நிறைய இடத்துல சரியான முறையில ஃபாலோ பண்ண தவறுறது எங்களோட ஓதலை பிரச்சனையாக மாத்தி விடக்கூடியது. ஓகே. ரைட். சரி, இப்ப ஓகே. நாங்க இத இன்னொரு கான்செப்டுக்கு வருவோம். இப்ப நாங்க கண்ணால ரீட் பண்றது ஸ்பீடா, வாயால ரீட் பண்றது ஸ்பீடா? அடுத்த கேள்வி. கண்ணால. வெரி குட். கண்ணாலனா வாய் ம். ஒவ்வொரு இடத்துக்கும் எங்கட நாக்கும் அஹ், தொண்டைக்கு பேய்த்துட்டு அங்க பேய்த்துட்டு இங்க பேய்த்துட்டு வரப்போகல பெரிய டைம் எடுத்து கொண்டிருக்கும். பட் கண்ணுக்கு அப்படியான வேலை ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒன்லி ம். சி மட்டும்தான். கண்ணால பார்த்தா மட்டும் போதும், கண்ணை மூடாம பார்த்தாலே போதும், ஓதி கூட பேத்துருவோம். அப்ப அடிப்படையான ஒரு தத்துவம் உண்டு என்றால் அடிப்படையில கண்ணால ரீட் பண்றதுங்கிட்ட ஸ்பீட் கூட. சரியா? எனவே வாயின் மூலமாக உச்சரிக்கப்படுற சந்தர்ப்பத்தில் அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் ஆகும். ம். அப்போ வாய் ஸ்பீட் குறையவே வாயால ஸ்பீட் போற நேரத்துக்கு குறையணும், ம். ட்ரெக்ல லெவல் ஆகணும். ம். ரைட். இது முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே, இப்ப எங்கட ஓதல் சரளமாக வருதில்லை அப்படி என்றால் அதுக்கு சில காரணங்கள் இருக்கிற. நான் தான் உங்களுக்கு இதில் அடையாளப்படுத்துறேன்னு பார்த்துக்கொள்ளையிலும் அது பின்னால் நீங்க உங்களோட அவதானத்தை நீங்க உங்களோட குர்ஆன்ல நீங்க போயிட்டு தேட வேண்டி பொறுப்பு உண்டு. நீங்க சரளமா ஓது வருது இல்லையா, ஸ்ட்ரக் ஆகுது, அதுக்கான காரணம் என்னங்கிறத இப்ப நான் விளங்கப்படுத்துற காரணங்கள்ல எந்த காரணம்ங்கிறத நீ கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஆமா. ஏன்றால் இப்ப நான் சொல்ல எழுத்துக்கள் உச்சரிப்புங்கிறதுக்கு அப்பால ஒரு வசனம் உண்ட நீட்டுறதெல்லாம் தெரியும், நிப்பாட்டுறதுன்னு தெரியும். அப்ப நாங்க குழம்பி கொண்டு குழப்பத்திலிக்கப்படாது, எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நாங்க ஓதி கொண்டு போகணுமே. உச்சரிப்பு எப்படியோ ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு தெரிஞ்சுக்குது. இப்ப நாங்க எங்களுக்கு குழப்பத்துக்குரிய பகுதியெல்லாம் பார்த்துட்டோம். ம். அப்ப அந்த பகுதியை விட்டுட்டு
ம். நிதானமான பகுதிக்குள்ள நாங்க மூவ் ஆகணுமே. அதான் பார்ப்போம். சரி. சரி, முதலாவது எங்கட ஓதல் குழப்பத்துல கன்ஃபியூஸுக்கு ஆகிறதுக்கான சந்தர்ப்பத்துல முதலாவது இவை இரண்டும் ஒன்றை ஒன்று முந்துதல். எது ரெண்டும் முந்துறது? கண்ணு வாய். சொல்லுங்க பாபு. கண்ணும் வாய். வாயும். எதை முந்தணும் எது பிந்தணும் அடிப்படையில? கண்ணு முந்தணும் வாய் பின்னணும். வாய் பிந்தணும். இங்க என்ன நடக்க போகுது? வாய் முந்தி கண் பிந்திச்சுது அப்படி என்றால் நாங்க மாட்டுவோம். இது எப்படி நடக்கும் தெரியுமா? நான் ஓதிக்கொண்டு போவோம், திடீர்னு சத்தம் போட்டு கேட்கும். என்ன செய்வோம்? வாயால அப்படி உச்சரிச்சு கொண்டே போவோம். கண் என்ன செய்யும்? சத்தம் வந்து திசையை நோக்கி கண் பார்க்கும். அப்போ ஓதல்ல எங்கட கண் இல்ல, ஓதல்ல எங்கட வாய் இருக்குது. சோ நாங்க வாய் முந்திட்டோம், கண் பார்வை பிந்திட்டோம். விளங்குதா? சில போது ஒரு வசனத்தை நான் ஓதி கொண்டிருப்போம், திடீர்னு போல் நான் வேற யோசனை வந்து அடுத்த வசனத்தை பார்ப்போம். ஓதி கொண்டு வர வசனத்தில் எங்களோட கவனம் கன்செப்ட் கவன குவிப்பெல்லாம் இல்லாம போயிடும். அப்ப அந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் கொண்டு வரதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இது விளங்குதா நான் சொல்றது? பெஸ்ட் கன்செப்ட் விளங்குது. விளங்குது. ரெண்டாவது, இரண்டுக்கும் இடையில இடைவெளி நீளுதல். என்ன அப்படின்னா, ஈயாக்க என்று நீங்க ஓத ஆரம்பிக்கிறீங்க, உங்களோட கண் என்ன செய்யுது? நஸ்தைனை பார்த்து முடிச்சிச்சு. இப்போ உங்களோட ம். கண் என்ன செய்யும்? உங்களோட வாய் என்ன செய்யும்? எப்பயும் இணை பிரியா நண்பர்கள் வாய் வந்து கண்ணோட. நீங்க சரிய பேல ம். பாக்குறதுலாம் டைம் கொடுக்காம பல பல பலன்னு உச்சரிச்சு கொண்டு நஸ்தைனுக்கு உங்களோட வாய் வந்து சேர்ந்துடும். வாய்க்கு அந்த மெமரைஸ் எல்லாம் ம். இல்ல, வச்சுக்கொண்டு உச்சரிச்சுக்கலாம். கண் பார்த்து கொடுக்கறத போதும். விளங்க? விளங்குது. இதுதான் இதுல உள்ள முக்கியமான கான்செப்ட். மூணாவது, கண் வாசிப்பினுடைய வேகத்துக்கு வாயிலான வாசிப்பு மாறுதல். இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பல பல பலன்னு போகும். ஏன்னா கண் ஸ்பீடே அடிப்படையில் ம். கண் பயங்கர ஸ்பீட். அப்ப அந்த இடத்துக்கு இது போகும், போன பிரச்சனை. அப்ப அந்த இடத்துக்கு அது ம். போகக்கூடாது. அது முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓ. நாலாவது, இரண்டும் இரண்டும் ஒரே இடத்துல சந்தித்து கொள்ளுதல். நீங்க நபுதுவத்தான் பாக்குறீங்க, அந்த தூவத்தான் உச்சரிக்கிறீங்க, அடுத்த வாவுங்கிறத நீங்க பார்க்கவே இல்லைன்றாலும் அந்த இடத்துல நீங்க தடுமாறுவீங்க. உங்களோட முதல் ஃப்ளோ ட்ரெக்ல ஈக்காது. அடுத்த எழுத்து எதுங்கிறத எங்களுக்கு விளங்கினா மட்டும்தான் எங்களோட ஓதல் ஃப்ளோ ட்ரெக்ல வரும். எனவே இந்த கான்செப்டை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களோட புதிய சூறா ஒன்று எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண நேரத்துல இது வருதா, எனக்கு என்ன பிரச்சனை ஆகுது, ஏண்ட ஓதல் சரளமா ஆயிக்குது, இல்ல காரணம் என்ன, புதிய சூறாவா புதிய வசனங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எனக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்லணும், இந்த நாலுலையும் என்னட்ட இருக்கிறது இந்த ரெண்டாவது இருக்கிற பிரச்சனை. ரெண்டுக்கு மேல கெப் கூடுது, கண்ணுக்கு ஸ்பீட் ஆகுது, கண் ஸ்லோ ஆகுது, இல்ல இப்படி ஏதோ ஒரு ஒரு காரணம்னு நீங்க சொல்லணும். எனக்கு இந்த இஷ்யூவால தான் என் ஓதல் ஃப்ளோ ட்ரெக்ல இல்லாம போகுது, திக்குது, இடையில முட்டுறன் மோதுறன். எனவே நான் அதை நாங்க பார்ப்போம். நாங்களும் வசனம் தானே இப்போ ஓத போறோம். இப்போ நீங்க அடையாளப்படுத்த போகல ம். எனக்கு அதை இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொண்டு போறதுக்கான சந்தர்ப்பத்துக்கு வரையிலும் இன்ஷா அல்லாஹ். சரி. இதான் எங்களுடைய கடைசி step. இதுக்கு பின்னால நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் படிச்சிட்டோம், எல்லாம் படிச்சு முடிச்சுக்கிறோம். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நேரடியாக வசன இறுதியில் வர பிரச்சனையை பார்த்துட்டோம், நீட்டில் தொடர்பான அடிப்படையில் பார்த்துட்டோம், வசனம் உண்ட திக்காம ஓதுற எப்படின்னு பார்த்துட்டோம். இதெல்லாம் குர்ஆனை ஓதுறதுக்கான, குர்ஆன ஓதலுக்குள்ள போறதுக்கான கேட் திறப்புகள் தான். இப்போ நாங்கள் கேட்டை திறந்துட்டோம், இதுக்கு மேலே உள்ளுக்கு போகலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கிளாஸ்ல நாங்க சரி. எங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டரை ஸ்டார்ட் பண்ணுவோம். So, இங்க வாங்க அடுத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். சரி.